ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்த தொடரிலே இன்றைக்கு 2266வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 20வது பகுதி. 88லிருந்து 92 வரையிலான கன்னிகளை நாம் இன்று அந்த பாசுர பகுதியை அனுபவிக்க இருக்கிறோம். மன்மதன் தனக்கு தந்த துன்பத்தை சென்ற பகுதியிலே சொன்னார். பிரிவாற்றாமையாலே வருந்திக் கொண்டிருக்கும் தனக்கு எம்பெருமான் திருநறையூர் நம்பியையும் பிராட்டியையும் கண்டு வந்து அறிவிழந்து அந்த பிரிவாற்றாமையாலே வருந்திக் கொண்டிருக்கும் தனக்கு மன்மதன் அம்புகளை எறிந்து துன்பத்தை தருகிறான், இதை காப்பார் யாரும் இல்லையா என்று கேட்டார் சென்ற பகுதியில். இனி தொடர்ந்து இன்றைய பகுதி. பேதையேன் கல்நவிலும் காட்டகத்து ஓர் வள்ளி கடிமலரின் நல் நறு வாசம் மற்ற ஆரானும் எய்தாமே மண்ணும் வருநிலத்து வாழாங்கு உகுத்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முலையும் மண்ணும் மலர் மங்கை மைந்தன் கணபுரத்து பொன்மலை மேல் பொன்மலை போல் நின்றவன் தன் பொன்னகலம் தோயாவேல் என் இவைதான் வாழா எனக்கே பொறையாகி முன்னிருந்து மூக்கின்று மூவாமை காப்பதோர் மண்ணு மருந்து அறிவீர் இல்லையே என்று கேட்கிறாள். பேதையேன் கல்நவிலும் காட்டகத்து ஓர் வள்ளி கடிமலரின் நல் நறு வாசம் மற்ற ஆரானும் எய்தாமே மண்ணும் வருநிலத்து வாழாங்கு உகுத்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முலையும் மண்ணும் மலர்மங்கை மைந்தன் கணபுரத்து பொன்மலை போல் நின்றவன் தன் பொன்னகலம் தோயாவேல் என் இவைதான் வாழா. இவை வேஸ்டா இதெல்லாம் எனக்கு? என் இவைதான் வாழா எனக்கே பொறையாகி முன்னிருந்து மூக்கின்று மூவாமை காப்பதோர் மண்ணும் அருந்தறிவீர் இல்லையே என்று புலம்புவது போல அமைந்திருக்கிறது இந்த பாசுர பகுதி. பேதையேன் கல்நவிலும் காட்டகத்தோர் வள்ளி கடிமலரின் நல்லரு வாசம் மற்றாரானும் எய்தாமே மண்ணும் வருநிலத்து வாழாங்கு உக்குத்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முலையும் மண்ணும் மலர் மங்கை மைந்தன் கணபுரத்து பொன்மலை போல் நின்றவன் தன் பொன்னகலம் தோயாவேல் என்னிவைதான் வாழா எனக்கே பொறையாகி முன்னிருந்து மூக்கின்று மூவாமை காப்பதோர் மண்ணு மருந்து அறிவீர் இல்லையே என்ற இந்த பாசுர பகுதி. இதற்கான பதவுரையை பார்க்கலாம். பதவுரை. பேதையேன் பேதையான நான் கல்நவிலும் காட்டகத்து கற்கள் மிகுந்த ஒரு காட்டின் உள்ளே ஒரு வள்ளி கடிமலரின் ஒரு கொடியில் மலர்ந்த புது மலர்களுடைய நல் நறு வாசம் நல்ல மனம் மற்ற ஆரானும் எய்தாமே வேறு யாரும் நுகரப்படாத வகையில் மண்ணும் வருநிலத்து வாழாங்கு உகுத்தது போல் தான் பொருந்திய அந்த மக்களில்லாத நிலப்பரப்பில் வீணாக கழிவது போல என்னுடைய பெண்மையும் அறிவற்றவளான என்னுடைய பெண்மை பண்பும் என் நலனும் என் முலையும் என்னுடைய பண்புகளும் என்னுடைய தனங்களும் மண்ணும் மலர்மங்கை மைந்தன் பூமடந்தையாகிற பெரிய பிராட்டி தன்னை அகலாமல் நிலை பெற்றிருக்கும் இளையோனாகிய கணபுரத்து பொன்மலை போல் நின்றவன் தன் திருக்கண்ணபுரத்திலே பொன்மலை போல் நிற்பவனாயுள்ள எம்பெருமானுடைய பொன் அகலம் தோயாவேல் அழகிய மார்பினை தழுவும் வாய்ப்பினை பெறாவிட்டால் இவைதான் வாழா என் இந்த முலைகள் போன்றவை பயனில்லாமல் இருந்து எனக்கு என்ன பயன்? எனக்கே பொறையாகி என் ஒருத்திக்கே வீண் சுமையாகி முன் இருந்து என் கண்களுக்கு எதிரேயே இருந்து கொண்டு மூக்கின்று மேன்மேலும் மூப்பு நிலையை அடைகின்றன. மூவாமை அப்படி மூப்பு நிலையை அடையாதபடி காப்பது ஓர் மண்ணு மருந்து அறிவீர் இல்லையே. அப்படி தடுக்க வல்ல ஒரு சிறந்த மருந்தனை கண்டு சொல்ல வல்லவர்கள் உங்களில் ஒருவரும் இல்லையே என்று கேட்கிறார் பரகால நாயகி. இந்த பாசுர பகுதிக்கான திரண்ட பொருள் அறிவிலியான எளியேனுடைய பெண்மையின் நிலை இதுவாகும். கல் என்று ஒலி அடர்கின்ற காட்டிலே ஒரு கொடியானது அடரக் கொண்டுள்ள
அடரக் கொண்டுள்ள மணமுள்ள மலரின் மணத்தை ஒருவரும் அனுபவிக்காமல் பால் நிலத்திலே பயனில்லாமல் உதிப்பது போல என்னுடைய பெண்மை குணங்கள், தனங்கள் இவை பெருமானுக்கு பயன்படவில்லை என்றால் என்ன பயன்? அந்த பெருமான் திருக்கண்ணபுரத்தில் பொன்மலை போல் நிற்கிறான். அவனுடைய பொன்மயமான திருமார்பில் இத்தனங்கள் தோயவில்லை என்றால் இவை எனக்கு பாரமாகி பலனில்லாமல் நான் கண்ணால் கண்டு இறங்கும்படி முன்னே தோன்றி பாதிக்கின்றன. இவை மூப்படையாமல் காப்பதற்கான மருந்தை அறியக்கூடியவர் யாரும் இல்லையோ? வருநிலம், பால் நிலம், பொறை, வாரம், மூக்கின்று பாதிக்கின்றன என்று பொருள். இனி இந்த பாசுர பகுதிக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணத்தை பார்க்கலாம். பேதையேன் பிரிந்து பொறுக்க முடியாத நேரத்தில் உயிரை விட்டு துயரிலிருந்து விடுபடுதல் விரும்ப வேண்டியதாக இருக்கும் போதும் இன்னும் ஒரு முறை எம்பெருமானை காண்கிற வாய்ப்பு கிடைத்தால் உயிரை வைத்து கொண்டிருக்கலாமோ என்று மிகவும் பொருந்தாத விருப்பினை உடைய நான் பேதையேன். கல்நவிலும் காட்டகத்து கற்கள் நெருங்கியுள்ள பெருங்காட்டினுள்ளே சுவாபதேசத்திலே பெருந்தூராய் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்லக்கூடிய சம்சாரமாகிற துன்பம் நிறைந்த காட்டிலே என்று பொருள். சம்சாரத்தில் கல்நவிலும் காட்டகத்து என்றால் உள்ளுரை பொருளாக சம்சாரமாகிய துன்பம் நிறைந்த காட்டிலே ஓர் வள்ளி, அப்படிப்பட்ட காட்டினுள்ளே ஓர் ஒப்பற்ற கொடி. சம்சார சுவாபதேசத்திலே உள்ளுரை பொருளிலே ஆன்மா, இந்த ஆன்மா ஜீவன் பரகால நாயகி. கடிமலரின் அந்த கொடி முழுவதும் பூத்திருக்கும் தேன் நிறைந்த மலர். சுவாபதேசத்திலே அந்த ஆன்மாவினுடைய இனிய அறிவு. அப்பூக்களும் நறுமண மலர்களாய் அந்த கொடியில் பூத்திருத்தல். உள்ளுரை பொருளிலே அறிவில் பிறக்கும் பக்தி முதலியன. அப்படி இருப்பதொரு கொடி போல இருத்தல் இந்த நில உலகில் ஆற்றாமை மிக்கிருக்கும் இந்த ஆழ்வார் ஒருவருக்கே அமைந்திருக்கிறது. ஒப்பற்ற கொடியின் நறுமண மலருடைய நல் நறுவாசம் மற்றாரானும் எய்தாமே. மிகவும் மேம்பட்ட அழகு மாறாத மனம், தனக்காக அல்லாமல் பிறருக்காகவே ஏற்பட்ட அந்த நறுமணத்தை அதற்கு உரியவர்கள் பெறாமல் அந்த மனம் தனித்திருந்து, அதாவது பக்தி முதலானவற்றுக்கு சர்வேஸ்வரன் விஷயமாக பெறாமல் என்பது சுவாபதேசம். அந்த மனத்தினாலே அந்த கொடிக்கு எந்த பயனும் இல்லை. அதுபோல எனக்கு இருக்கக்கூடிய இந்த பக்தி முதலான, எனக்கு முலை என்பதுதான் பக்தி என்று உள்ளுரையிலே சொல்லுவார்கள் என்பது ஏற்கனவே நாம் அறிந்ததுதான். தனக்காக அல்லாமல் எம்பெருமானுக்காக ஏற்பட்ட இதனை அதற்கு உரியவர்கள் பெறாமல் அந்த மனம் தனித்திருந்து என்று சொல்லுகிறார். நல்லரு வாசம் மற்ற ஆரானும் எய்தாமே மண்ணும் வருநிலத்து வாழாங்கு உகுத்தது போல். அந்த மலர் மனம் வெறு நிலத்தில் யாருக்கும் பயன்படாமல் விழுந்து கழிவது போல, விழுந்த தரையிலே அதனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர் ஒருவரும் இல்லாததாலே நல்ல மனம் பாழாக போனது போலே என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முலையும். உள்ளுரை பொருள், பெண்மை என்பது ஸ்வரூபமான பாரதந்திரியம், அவனிட்ட வழக்காய் இருத்தல். நலன் விசேஷமான ஆன்ம குணங்கள். முலை அனுபவத்திற்குரிய பக்தி, எம்பெருமான் அனுபவத்திற்குரிய பக்தி. என் பெண்மையும் என் நலனும் என் முலையும் எனது ஸ்வரூபமான பாரதந்திரியமும் விசேஷமான ஆன்ம குணங்களும் எனது அனுபவத்திற்குரிய பக்தியும். மண்ணும் மலர்மங்கை மைந்தன் மலராள் தனத்துள்ளான் என்று எம்பெருமானுடைய மார்போடு அணைய முடியாததால் பெரிய பிராட்டியார் தன் மார்பில் நிலையாக தங்கி இருப்பதாலே யுவா குமாராக ருக்வேதத்திலே விஷ்ணு சூக்தத்திலே சொல்லப்படுவது போல யுவா குமாராக நிலைத்த இளமையும் சிறிது குமாரத்தன்மையும் உடையவன் என்றும் இளமையை உடையவன். கணபுரத்து பொன்மலை போல் நின்றவன் தன். திருக்கண்ணபுரத்திலே சிறப்பான வடிவோடு அந்த இடத்தை விட்டு நீங்காமல் நிற்கிற எம்பெருமானுடைய வடமதுரையிலே வெளிச்சோலையிலே வந்து தங்கினது போல திருக்கண்ணபுரத்திலே வந்து
எம்பெருமான் வந்து நின்ற நிலை உள்ளது. கணபுரத்து பொன்மலை மேல் நின்றவந்தன். மேருமலை போல மக்கள் வசிக்கத்தக்கதா இல்லாமல் எல்லாரும் வாழ தகுதியுடைய மலை. மேருமலை போல அது மக்கள் வசிக்கத்தகாதது. அப்படி இல்லாமல் எல்லோரும் வாழ தகுதியுடைய மலை திருக்கண்ணபுரம். செல்ல அரிதான மலை அல்லாமல் எல்லோர் கண்ணுக்கும் இலக்காகி நிற்கும் மலை. பொன்னகலம். நீரின் இனிமையாலே குடிக்க குடிக்க தண்ணீர் தண்ணீர் என்று கேட்பவரைப் போலே மார்பிலே மன்னியிருக்கும் மலர்மங்கையும் இதையே நினைத்திருக்கும்படியான சிறப்புடைய மார்பு பொன்னகலம். எம்பெருமான் திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நின்று கொண்டிருக்கக்கூடிய பொன்மலை போல் நின்றக்கூடிய எம்பெருமானுடைய பொன் அகலம், அவனுடைய இனிய மார்பிலே, அந்த மார்பிலே பொன்னகலம் தோயாவேல். எம்பெருமானுடைய அழகிய திருமார்பிலே அணைந்து வேட்கை தனிய பெற முடியாததால் ஏற்பட்ட வருத்தத்தை கூறுகிறார். பொன்னகலம் தோயாவேல். தோய்கை என்றால் குளிர்ந்த மடுவிலே நனைதல், தோய்தல், தண்ணீரிலே தோய்த்தல் என்று சொல்வார்கள், அதுபோல தோய்கை. மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்று திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வாரே சொல்வது போல எம்பெருமான் பரகால நாயகியின் தோள்களில் தோய்வான். இனி இவள் பரகால நாயகி அவன் மார்பிலே தோய்வாள். எம்பெருமான் திருமார்பு பொன்னகலம் ஆகையாலே இவளுடைய பிரிவு துயராகிய தீ பட்டு அவன் மார்பு நீராய் உருகும். அப்போது அந்த நீரில் நனையலாம் என்று இந்த பரகால நாயகி இருக்கிறாள். இவளும் பொன்னிறத்தவள் அல்லலோ. ஹ்ரண்ய வர்ணா என்று ஸ்ரீசூக்தம் சொல்லும். பொன்னிறம் உடையவள் என்று சொல்லும். என் இவைதான் வாழா. அப்படி அவன் பொன் அகலம் அவனுடைய பொன் போன்ற மார்பிலே தோயாவிட்டால் என் இவைதான் வாழா. நமக்கு என்று வரையறுக்கப்பட்ட எம்பெருமானுடைய திருமார்பில் இவைகள் தோயப்பெறவில்லை என்றால் இவை வாழா இருக்க மாட்டாவே. இதிலிருந்து என்ன பயன்? எனக்கே பொறையாகி கலவிக்கு உதவும் கருவியாயிருந்தால் இருவரும் சுமப்போம். அப்படி இல்லாமல் எம்பெருமானை அடையப்பெறாத நிலையில் எனக்கே சுமையானால் நான் ஒருத்தியே இவற்றை எப்படி தாங்குவேன்? முன்னின்று மூக்கின்று மூவாமை காப்பது ஓர். இவை மூப்படைதலை தவிரவாயின் என்றால் என் கண்காண என் மார்பிலே இருந்தா மூப்படைய வேண்டும். இவை மூப்படைதலை தவிராவாயின என்றால் என் கண்ணின் முன் கண்காண என் மார்பிலே இருந்து கொண்டா மூப்படைய வேண்டும். என் கண்கள் காண முடியாத முதுகில் இருந்து கொண்டு மூப்பினை அடையக்கூடாதோ இவை இந்த முலைகள். இவள் வயது கடந்து செல்கின்றதே என்று நான் வருந்துகின்றேன் என்று பிராட்டியின் சீதா பிராட்டியின் பிரிவில் ராமபிரான் கூறியது போல இப்பரகால நாயகியும் கூறுகிறாள். மண்ணும் மருந்து அறிவீர் இல்லையே. மண்ணும் மருந்து, தப்பாத மருந்து. அறிவீர் இல்லையோ. அறிவீர் என்று முன்னிலை பெயர், அறிவார் என்ற படக்கை பெயராக கருதி அறிவார் இல்லையோ என்று பரகால நாயகி குறிப்பிட்டதாக பட்டர் பொருளுரைக்க தாம் கேட்டதாக நம்பிள்ளை அருளி செய்வார். இவ்வுலகிலே தலைவன் தலைவரிடையே ஊடல் தீர்க்கும் வாயிலாவார் ஒருவரும் இல்லையோ என்று பட்டர் இத்தொடருக்கு உரை சொன்னாராம். இந்த உலகில் கிடைக்கக்கூடிய பேர்கள் சிறியனவாக நிலையற்றனவாக இருக்கும். ஆகையால் அவற்றை பெறாமையால் செய்யும் போக்கு வீடுகளும் அவற்றின் அளவினதாகவே இருக்கும். இது அப்படியல்லாமல் ஆன்மா உள்ள வரையில் தொடர்ந்து அனுபவிக்கும் பேறு என்பதால் இதற்கு போக்கு வீடும் நிலை பெற்ற போக்கு வீடாயிருக்கும் என்று உரையாசிரியர்கள் நயம் கூட்டுகிறார்கள். அதாவது தன்னுடைய பக்தி முதலியன, தன்னுடைய முலைகள், தன்னுடைய இளமை, தன்னுடைய இவையெல்லாம் எம்பெருமானை அடையவில்லை என்றால் அவை இருந்து என்ன பயன் என்று சொல்வதாக உள்ளுரை பொருளாக வியாக்கியான கர்த்தாக்கள் உரையாடலி செய்திருக்கிறார்கள். இந்த பாசுர பகுதியை மீண்டும் அன்வைக்கலாமா? பேதையேன் கல்நவிலும் காட்டகத்து ஓர் வள்ளி கடிமலரின் நல்லருவாசம் மற்ற ஆறானும் எய்தாமே மண்ணும் வருநிலத்து வாழாங்கு உகுத்தது போல்
என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முலையும் மண்ணும் மலர்மங்கை மைந்தன் கணபுரத்து பொன்மலை போல் நின்றவன் தன் பொன்னகலம் தோயாவேல் என்னிவைதான் வாழா எனக்கே பொறையாகி முன்னிருந்து மூக்கின்று மூவாமை காப்பதோர் மண்ணு மருந்து அறிவீர் இல்லையே. ஒரு காட்டிலே, இந்த உலகத்தில் சம்சார ஆகிய இந்த காட்டிலே ஒரு கொடியானது அடரக் கொண்டுள்ள மனமுள்ள மலரின் மனத்தை ஒருவரும் அனுபவிக்காமல் பாழ்நிலத்திலே பயனில்லாது போவது போல என்னுடைய பெண்மை குணங்கள், என்னுடைய தனங்கள் இவையெல்லாம் பெருமானுக்கு பயன்படவில்லை என்றால் என்ன பயன்? அந்த பெருமான் திருக்கண்ணபுரத்திலே பொன்மலை போல் நிற்கிறான். அவன் பொன்மயமான திருமார்பில் என்னுடைய தனங்கள் தோயவில்லை என்றால் எனக்கு இவை பாரமாகி பயனில்லாமல் நான் கண்ணால் கண்டு இறங்கும்படியாக முன்னே தோன்று பாதிக்கின்றன. இவை மூப்படையாமல் காப்பதற்காக மருந்தை அறியக்கூடியவர் யாரும் இல்லையோ என்று கேட்கிறாள் பேதை பரகால நாயகி. சம்சாரமாகிய துன்பம் நிறைந்த காட்டிலே ஆன்மா பரகால நாயகி, அந்த ஆன்மாவினுடைய இனிய அறிவு, அந்த அறிவிலே பிறக்கும் பக்தி முதலியன அப்படி இருப்பதொரு கொடி போல இருக்கிறது. இந்த நில உலகில் ஆற்றாமை மிக்கிருக்கும் ஆழ்வார் ஒருவருக்குத்தான் இது அமைந்திருக்கிறது. அந்த ஒப்பற்ற கொடியின் நறுமண மலருடையது. அந்த வாசம், அந்த மனம் யாருக்கும் பயனில்லாமல் போவது போல அந்த மலர், ஒரு மலரின் வாசம் மலருக்கா பயன்பட போகிறது? அல்லவே. அதுபோல தனக்காக அல்லாமல் பிறருக்காகவே, எம்பெருமானுக்காகவே ஏற்பட்ட அந்த நறுமணத்தை, அந்த பக்தி, அறிவு, பக்தி முதலியவற்றை அந்த உரியவர்கள் பெறாமல், எம்பெருமான் பெறாமல் அந்த மனம் தனித்திருந்தது. பக்தி முதலானவற்றுக்கு எம்பெருமான் விஷயமாக பெறாமல் என்று, அது மாதிரி பெறாமல் பாரமாக போகிறது என்று சொல்கிறார். இதனை மாற்றுவதற்கு யாரும் இல்லையா என்று கேட்கிறார் பரகால நாயகி. இந்த பகுதியில் அற்புதமான இந்த பாசுர பகுதி, இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பகுதியிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் திருநறையூர் நம்பி திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகால நாயகி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், அபயப்பிரதராசர், பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். அருளிச்செயல்களுக்கெல்லாம் நல்ல அருளுரை உரை வழங்கிய ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.